Hi friends, welcome to our channel Jayshail Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீஷோல இருந்து கிச்சனுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிருக்கோங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ரேக் தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். எங்களோடது பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ், அதில் நான் மாடுலர் கிச்சன் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃபு தான் இருக்கும். அதிலே எல்லா திங்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ரேக் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 3 ரேக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் புஷ் கொடுத்துருக்காங்க, ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம புஷ் கொடுத்துருக்காங்க, அதனால் எங்கே வேணாலும் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 288 ருபீஸு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் இந்த ரேட்டுக்கு வந்தது, அதனால தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் கார்னரில் கரெக்டாக செட் ஆகும், அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கினேன். என் வீட்டில் 2 மசாலா டப்பா நான் யூஸ் பண்ணுறேன், அது வைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கூட வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அடுத்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ரேக் தாங்க. இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. இது ஒரு வுட்டன் ரேக்கு. நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு நானும் இதை ரொம்ப நாளாகவே கார்ட்டில் போட்டு வச்சுருந்து இப்போ தான் ஃபைனலாக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 ருபீஸு. இதில் மொத்தம் 6 பீஸ் கொடுத்துருப்பாங்க. சைடில் 2 பீஸ், நடுவில் 4 பீஸ் வர மாதிரி. அவங்களே இது வந்து எல்லாமே ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஸ்க்ரூஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளே அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தவங்களே ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஷெல்ஃப்லேயும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த வுட்டன் ரேக் கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த ப்ரைஸ்க்கு வந்திருக்கு, அதனால தான் இப்போ வாங்கியிருக்கு. இதை நம்ம அப்படியே பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வுட்டு, பட் நல்லாவே வெயிட் தாங்குது. ஸோ நம்ம கிச்சனில் தாராளமாக நிறைய திங்ஸ் இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் மேலே டைல்ஸ் இருக்கிறதால நாங்கள் அதில் ஹேங் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஷெல்ஃபில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வுட்டன் ரேக்கோட கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து கிச்சனுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெயிட் தாங்குதா அப்படின்னு நான் கையிலே நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபைனலாக இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா ஒரு மல்டி பர்பஸ் ட்ராயர் தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருந்துச்சு. நான் கூடவே ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததால் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 425 ருபீஸ்க்கு வந்திருந்தது, அதனால தான் இது வாங்கியிருக்கேன். இதில் மொத்தம் 5 கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ராயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட அட்டாச் பண்ணுற ஸ்டிக்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்மளே அது ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது நான் என்னோட கிச்சனுக்காக தான் வாங்கினேன். பட் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் பசங்க அதை பார்த்துட்டு அவங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக இதை வாங்கிட்டாங்க. ஸோ நான் மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்று என் கிச்சனுக்காக வாங்குவேன். என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கொடுத்துட்டேன். மற்றபடி இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய திங்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்துங்க. ரொம்ப வெயிட்டான திங்ஸ் எல்லாம் வைக்காமல் நார்மலாக இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ரேக் தாங்க. இது வந்து ஒரு 2 ரேக் உள்ள ஒரு ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 ருபீஸு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 2 ரேக் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா புஷ் வந்து கூட கொடுத்துருப்பாங்க. அடியில் ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம புஷ் போட்டு கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணும்போது நவுத்திக்கலாம். நான் மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்க, நிறைய ரேக்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டான திங்ஸ் எல்லாம் வைக்காமல் சின்ன திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட் எல்லாமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக தான் வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சரியாக வரல, சரியாக டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. நான் வாங்கின இந்த 4 ப்ராடக்ட்டுமே வேறு டேஸில் தான் டெலிவரி ஆச்சு. பட் எல்லாமே நல்லா நீட்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் டெலிவரி ஆயிருக்கு. இப்போ இதை என் கிச்சனில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தாங்க நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே என்கிட்ட ஏற்கனவே இருந்ததை தான் நான் அப்படியே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக எதுவும் வாங்கலை. இந்த ரேக்ஸ் மட்டும்தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் போக கொஞ்சமாக கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நான் அப்படியே அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.